அஸ்ஸலாமு விவசாயம் ஃபர்சானா. நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் இல்லஸ்ட்ரேஷன் சம் பார்க்க போகிறோம். Illustration 6.1 From the followings are the balance Santi as on 31st December 2018. Particular bills receivable 6,000, bills payable 4,000, machinery 60,000, furniture 10,000, sundry creditors 25,000, stock 45,000, debtors 7,000, cash 4,000. Prepare a statement of affairs as on 31st December 2018 and calculate capital as at the date. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன வீடியோவில். அதே அந்த ஃபார்மேட் படி, அதாவது நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம்ல, அது மாதிரி இப்போ இவங்க ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் படி போட்டிருக்கனால இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டோம்னா நமக்கு கேபிட்டல் ஏற்கனவே தெரியும், நம்ம எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்காததுனால கேபிட்டலை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். In the books of Santi, Statement of Affairs as on 31st December 2018. லயபிலிட்டியில் அதாவது லயபிலிட்டினா என்னென்ன லயபிலிட்டிஸ் வரும்னு தெரியும். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 25,000, பில்ஸ் பேயபிள் 4,000, ஸோ கேஷ் 4,000, ஸ்டாக் 45,000, டெப்டர்ஸ் 7,000, பில்ஸ் ரிசீவபிள் 6,000, மிஷினரி 60,000, ஃபர்னிச்சர் 10,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,95,000 வரும். இந்த 1,95,000ஓட இந்த 29,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1,66,000 வரும். இதுதான் நம்மளுக்கு கேபிட்டல். ஸோ கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 1,66,000. இவ்வளோ தான், இதுதான் ஆன்சர் 6th சம்மோடது. Next illustration 7th one. On 1st April 2017, Ganesh started his business with capital of 75,000. So capital, opening capital 75,000. He did not maintain proper book of accounts. அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் his book as on 31st March 2018. Particular: cash 5,000, stock of goods 18,000, bills receivable 7,000, furniture 3,000, lands and building 30,000, debtors 16,000, creditors 9,000, cash at bank 24,000, bills payable 6,000. During the year he withdrawn 15,000 for his personal use. Drawings கொடுத்துருக்காங்க. He introduced further capitals of 20,000 additional capital கொடுத்துருக்காங்க during the year. Calculate his profit or loss. Statement of profit or loss கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன தேவை? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு அதை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிக்கணும். In the books of Ganesh, statement of affairs as on 31st March 2018. ஸோ அதை அந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்களா லயபிலிட்டிஸ் அசெட்ஸ், அதுலேருந்து முதல்ல லயபிலிட்டி எழுதிக்கலாம். கிரெடிட்டர்ஸ் 9,000, பில்ஸ் பேயபிள் 6,000. நெக்ஸ்ட் கேஷ் 5,000, கேஷ் அட் பேங்க் 24,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 18,000, டெப்டர்ஸ் 16,000, பில்ஸ் ரிசீவபிள் 7,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 30,000, ஃபர்னிச்சர் 3,000. டோட்டலாக நமக்கு 1,03,000 வருது. இந்த 1,03,000ல் the 9 plus 6 9,000 plus 6,000 13,000 வரும். ஸோ 13,000 இல்லை 15,000 வரும். ஸோ 15,000ல் 1,03,000 மைனஸ் பண்ணால் 88,000 வரும். ஸோ அதான் க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 88,000. நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிச்சு. ஏற்கனவே கொஷினில் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 75,000, ட்ராயிங்ஸ் 15,000, அடிஷ்னல் கேபிட்டல் 20,000 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இப்போ நம்ம இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ statement of profit or loss for the year ended 31st March 2018 particulars amount. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 88,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 88,000. ஆட் ட்ராயிங்ஸ் நமக்கு வந்து 15,000 கொடுத்துருந்தாங்க அங்கேயே. அந்த ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 1,03,000 கிடைக்கும். அந்த 1,03,000ல் அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 20,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ 1,03,000 மைனஸ் 20,000 83,000. இதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளோடது. இப்போ இதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ண போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் 75,000 கொடுத்துருந்தாங்க. அப்போ 83,000 மைனஸ் 75,000 8,000. ஸோ 8,000 நமக்கு கிடச்சிருக்கு. ஓப்பனிங் கேபிட்டலை விட க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர். Illustration 8. David does not keep proper books of account. Following details are given from his record. ஸோ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் அமௌண்ட்டும் க்ளோசிங் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேஷு ஓப்பனிங் அமௌண்ட் 43,000, க்ளோசிங் அமௌண்ட் 29,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,20,000, 1,30,000. Sundry debtors 84,000, 1,10,000. Sundry creditors 1,05,000, 1,02,000. Loan 25,000, 20,000. Business premises 2,50,000, 2,50,000. Furniture 33,000, 45,000. During the year, he introduced further capitals of 45,000 additional capital and withdraw 2,500 per month from his business for his personal use. ஒவ்வொரு மாதமும் 2,500 எடுத்திருக்கான். அப்போனா 2,500 இன்ட்டு 12ன்னு போட்டோம்னா நமக்கு அவங்க மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ட்ராயிங்ஸு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் த அபோவ் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டலும் ட்ராயிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் வேணும். ஸோ அதனால தான் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நம்ம ஏற்கனவே போட்டோம்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதே மாதிரி தான். ஆனால் ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கிற வேல்யூவை போட்டு ஃபஸ்ட்டு செய்யணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் திரும்பவும் போடணும். அதில் க்ளோசிங் பேலன்ஸை வச்சு போடும்போது நமக்கு எவ்வளோ கேபிட்டல் கிடைக்குதோ அது க்ளோசிங் கேபிட்டல். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இந்த ஸ்டார்டிங் பேலன்ஸ் வச்சு போட்டுருந்தோம்னா அதில் நமக்கு கிடைக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இதை வச்சு நம்ம திரும்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட்டாக லாஸா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். In the books of David, statement of affairs as on 1st April 2018. அதாவது ஃபஸ்ட்டு காலமில் கொடுத்துருந்த அமௌண்ட்டை இந்த ஃபஸ்ட்டு காலமில் கொடுத்துருக்காங்களே இந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்னென்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு லோன் வந்து லயபிலிட்டி, கேஷு ஸ்டாக்கு சன்ட்ரி டெப்டர்ஸ் பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் ஃபர்னிச்சர் இது எல்லாமே அசெட்ஸ். Sundry creditors 1,05,000, loan 25,000, cash 43,000, stock of goods 1,20,000, sundry debtors 84,000, business premises 2,50,000, furniture 33,000. ஸோ இதெல்லாம் அந்த 43,000லேருந்து 33,000 வரைக்கும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 5,30,000 கிடைக்கும். இந்த 5,30,000ல் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த 1,30,000 5,30,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4 lakh கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 4 lakh. இது நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது செகண்ட் காலமில் இருக்கிற இந்த அமௌண்ட்ஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். திரும்பவும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டோம். அதே தான் இதே வேல்யூவில் இப்போ கேஷ்ன்னு போட்டோம்னா நம்ம இப்போ 43,000 போட்டிருப்போம். அந்த 43,000 எழுதக்கூடாது, 29,000 எழுதணும். அதே மாதிரி லயபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு எழுதிட்டு 1,05,000 ஏற்கனவே நம்ம போட்டோம், அது எழுதக்கூடாது. இப்போ 1,02,000 எழுதணும். அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ calculation of closing capital, statement of affairs as on 31st March 2019. Liability side la sundry creditors 1,02,000, loan 20,000. Asset side cash 29,000, stock of goods 1,30,000, business premises 1,10,000, furnitures 2,50,000.
சாரி, நான் வந்து சன்ட்ரி டெப்டாஸை விட்டுட்டு எழுதியிருந்தேன். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் 1,10,000, பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் 2,50,000, ஃபர்னிச்சர் 45,000. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 5,64,000 வரும். இந்த 5,64,000ல் இந்த 1,22,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4,42,000 கிடைக்கும். இந்த 4,42,000 தான் நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். ஏற்கனவே நமக்கு வந்து அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 45,000, அப்புறமா வித்ட்ரா இது 2,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2,500 இன்ட்டு 12 போட்டோம்னா நமக்கு 30,000 கிடைக்கும். நம்மளோட ட்ராயிங்ஸோட வேல்யூ 30,000. $2,500 into 12, 30,000. ஸோ இதுதான் நம்மளோட ட்ராயிங்ஸ். Statement of profit or loss for the year ended 31st March 2019. பர்டிகுலர்ஸில் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4,42,000. அது இப்போ நம்ம அங்கே போட்டோம்ல 25,000 into 12 ட்ராயிங்ஸ், ஆட் ட்ராயிங்ஸ் 30,000. ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னா 4,72,000. இந்த 4,72,000ல் அடிஷ்னல் கேபிட்டல் 45,000 மைனஸ் பண்ணோம்னா 4,27,000. அதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். 4,27,000லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh, அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 4,27,000ல் 4 lakh மைனஸ் பண்ணோம்னா 27,000 நமக்கு கிடைக்குது. அதனால லாஸ். சாரி, லாஸ்ன்னு தப்பாக எழுதியிருக்கேன். அட்ஜஸ்டட், அதாவது க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு 27,000 கிடச்சிருக்கு. இது வந்து ப்ராஃபிட், லாஸ் கிடையாது, ப்ராஃபிட். ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர். Illustration 9. Ahmad does not keep proper books of account. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. ஸோ பர்டிகுலர்ஸில் அதே மாதிரி லயபிலிட்டிஸும் அசட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங் அமௌண்ட், க்ளோசிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் பேலன்ஸில் இப்போ க்ரெடிட்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் 14,000, அதாவது க்ரெடிட்டுன்னு கொடுத்துருக்கத நம்ம லயபிலிட்டி சைடில் எழுதணும். டெபிட்டுன்னு கொடுத்துருக்கத நம்ம வந்து அசட் சைடு எழுதணும். ஆமாம், பேங்க் பேலன்ஸ். இப்போ இந்த வேல்யூ அதே மாதிரி எல்லா வேல்யூவும் அப்படி எழுதணும். அஹ்மத் had withdrawn 40,000 for his personal use. He had introduced 16,000 as a capital for expansion of his business. Provision of 5% on debtors is to be made. Plant is to be depreciation at 10%. அதாவது பிளான்ட்டில் வந்து 10% டிப்ரிசியேஷன் ஆகுது. ப்ரொவிஷன்ஸ் அதாவது டெப்டாஸில் டவுட்ஃபுல், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்டாஸில் வந்து 5% கம்மி பண்ணுறாங்க. அது ரெண்டையுமே நம்ம வந்து எழுதணும். Illustration 9. In the books of Ahmad, statement of affairs as on 1st April 2017. லயபிலிட்டியில் பேங்க், அதாவது பேங்க் பேலன்ஸ் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதியிருக்கு. 14,000 க்ரெடிட்னு இப்போ சிஆர்னு எழுதிருந்துச்சுல, அதை நம்ம வந்து இப்போ லயபிலிட்டி சைடில் எழுதியிருக்கோம். Creditors 80,000. Next, cash in hand 800, stock 12,000, debtors 34,000, plant 80,000, furniture 40,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1,66,800 வரும். இந்த 1,66,800ல் நம்ம இந்த 74,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 92,800 வரும். இதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். நெக்ஸ்ட், க்ளோசிங் கேபிட்டல். இந்த புக்ஸ் ஆஃப் அஹ்மத், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2018. லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டாஸ் 72,000, கேஷ் இன் ஹேண்ட் 1,500, பேங்க் பேலன்ஸ், அதாவது பேங்க் பேலன்ஸ் டிஆர்னு போட்டிருந்ததை நம்ம வந்து அசட் சைடில் எழுதியிருக்கோம் 18,000, ஸ்டாக் 16,000, டெப்டாஸ் 30,000ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ப்ரொவிஷன் 5% கொடுத்துருந்தாங்களே, அதை வந்து 5%.
30,000 இன்ட்டு அதாவது 5,000னா 1,500 30,000ல் 1,500 மைனஸ் ஆச்சுன்னா 28,500 இதுதான் நம்ம டெப்டாஸ். பிளான்ட் அதாவது பிளான்டிங் மிஷினரி அதில் வந்து டிப்ரிசியேஷன் 10% கொடுத்துருந்தாங்க. பிளான்ட் இஸ் டு பி டிப்ரிசியேட்டட் அட் 10%. ஸோ பிளான்ட்டில் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கோடது 80,000. ஸோ 80,000 இன்ட்டு 10% அப்போ 8,000. ஸோ 8,000 டிப்ரிசியேஷன் லெஸ் அப்போ 80,000 லெஸ் டிப்ரிசியேஷன் 8,000 72,000. ஃபர்னிச்சர் 40,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,76,000 வரும். 1,76,000லேருந்து 72,000 மைனஸ் பண்ணால் 1,04,000. இதுதான் நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். இதை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. பர்டிகுலர் நம்ம இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சது க்ளோசிங் கேபிட்டல் 1,04,000. ஆட் ட்ராயிங்ஸ் அதிலே கொடுத்துருந்தாங்க கொஷினில். ட்ராயிங்ஸ் 40,000. ஸோ 1,04,000ல் 40,000 ஆட் பண்ணால் 1,44,000 லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 16,000. ஸோ அப்போ 1,44,000 மைனஸ் 16,000 1,28,000. இதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதிலேருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 92,800. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இந்த வேல்யூவை 1,28,000ல் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 35,200 வரும். க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் March 2018. Thank you. Like, comment, share and subscribe to my channel. Click the bell button.